10th சயின்ஸு லெசன் நம்பர் 7ல் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். டிஃபைன் அட்டாமிசிட்டி. டிஃபைன் அட்டாமிசிட்டி அப்படின்னா அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அணுக்கட்டு எண்ணை வரையறுன்றது தான் டிஃபைன் அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the number of atom present in one molecule is called atomicityன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா எவ்வளவு அணுக்கள் இருக்கிறது, அணுக்களின் எண்ணிக்கை, ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே. சரியா, மாலிகுல்ஸ் அப்படின்னா மூலக்கூறு, இது வந்து ஆட்டம்ஸ்னு அணு. இந்த மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அட்டாமிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலக்கூறில் உள்ள மாலிகுல்ஸ்னால் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அட்டாமிசிட்டி. நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல் இஸ் கால்டு அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டியோட மீனிங் அணுக்கட்டு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன் அட்டாமிசிட்டினா அணுக்கட்டு எண் வரையறுன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் மாலிகுல்ஸ். ஓகேவா, இந்த மூலக்கூறில் எவ்வளோ அணுக்கள் இருக்கிறது அதை தான் அட்டாமிசிட்டி அணுக்கட்டு எண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாலிகுல் கேன் பி கிளாசிஃபைடு. இந்த மாலிகுலை வந்து எப்படியெல்லாம் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்டு மோனோ அட்டாமிக்ஸ், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக் ஆர் பாலி அட்டாமிக். டிபெண்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பொறுத்து மோனோ, டை, ட்ரை, பாலி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மோனோ அப்படின்னா ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைனா 2 மூலக்கூறுகள் இருந்துச்சு, 2 அணுக்கள் இருந்துச்சுன்னா அது வந்து டை அட்டாமிக் மாலிகுல். 3 அணுக்கள் இருந்துச்சு, 3 அட்டாமிக் நம்பர், 3 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டை அட்டாமிக் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அட்டாமிசிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்னா பாஸ்பரஸுக்கு B4 கொடுத்துருக்காங்க. அதனால பாஸ்பரஸ் இந்த இங்கே 4 இருக்கிறதுனால அட்டாமிசிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் HCl, அட்டாமிசிட்டி ஆஃப் HCl பார்த்தோன்னா 2. ஏன் அப்படின்னா H ஒன்று இருக்குது, Cl ஒன்று இருக்குது. ஸோ அதனால் 2 அட்டாமிசிட்டி நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து அட்டாமிசிட்டி வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா HClன்றது வந்து மாலிகுல். இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 ஆட்டம் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கிறது. அதனால் வந்து என்னோட அட்டாமிசிட்டி வந்து 2. நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு அட்டாமிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். டைனா ஏற்கனவே 2 சொல்லியிருக்கேன், ஹெட்ரோனா வெவ்வேறு வகையில், வெவ்வேறு மாதிரியானன்னு அர்த்தம். கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் குளோரைடு, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம்ஸு, குளோரின் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல். டைனா 2 வேறு வேறையாக இருக்கிறதுனால ஹெட்ரோ சொல்லியிருக்கோம். இப்போ வந்து H2 மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோன்னு சொல்லியிருப்போம். வேறு வேற இருக்கிறதுனால HCl, H வேறு, ஹைட்ரஜன் வேறு, குளோரின் வேறையாக இருக்கிறதுனால இது வந்து ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல் 2 இருக்கிறதுனால. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், 2 வேறு வேறையாக இருக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடு ஒன்று. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோமோ அப்படின்னா ஹோமோனா ஒரே மாதிரி. இப்போ ஆக்சிஜன் 3 இது வந்து ஓசோன் மாலிகுல், ஆக்சிஜன் 3 இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ட்ரை அட்டாமிக் மாலிகுல், ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். பாஸ்பரஸில் வந்து பார்த்தோன்னா 4B இருக்குது, அதனால வந்து இந்த பாலி அட்டாமிக் மாலிகுல். ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி ஆட்டம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த நம்பரை பொறுத்து மோனோ, டை, ட்ரை, பாலி அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ ஹெட்ரோ அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் வந்து வேறு வேறு இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து வேறு வேறு இருக்குது. ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, குளோரின் ஒன்று இருக்குது, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், அதனால தான் வந்து ஹெட்ரோ ஓகேவா அட்டாமிக் மாலிகுல்னு சொல்லியிருக்கோம். அப்போ HClன்றது டை அட்டாமிக் மாலிகுல், CO வந்து கார்பன் மோனாக்சைடு டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் எ கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 1 மோல் ஆஃப் எனி கேஸ், ஒரு மோல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்குப்பை 22.4 லிட்டர். அது வந்து எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறோம் அப்படின்னா
22.4 லிட்டர். 22 லிட்டர் வந்து அடைச்சோன்னா அந்த 22 லிட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 0.4 லிட்டர் வந்து இடத்த ஆக்குபை பண்ணும். ஒரு மோல் ஆஃப் எனி கேஸஸ், எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் ஒரு மோல் வாயு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 22.4 லிட்டர் அல்லது 22, ஓகேவா, 22 லிட்டர் 400 மில்லி, 25 லிட்டர் 400 மில்லி இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரில் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். எனி 1 mole of any gas, 1 mole of any gas occupy 22.4 liter or 22 liter 400 millimol. ஓகேவா? அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. திஸ் வால்யூம் இஸ் கால்டு மோலார் வால்யூம் சொல்லியிருக்காங்க. இந்த வால்யூம் தான் மோலார் வால்யூம் சொல்லியிருக்காங்க. மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்னா வாயுவின் மோலார் பருமன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மோலார் வால்யூம்னா வாயுவின் மோலார் பருமன் சொல்லியிருக்காங்க. 1 மோல் ஆஃப் 1 மோல் இருக்கக்கூடிய எந்த கேஸாக இருந்தாலும் அது 22.4 லிட்டர் அல்லது 22.2 சேம் தான். சரி, இது லிட்டரில் கொடுத்துருக்காங்க, இது மில்லி லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 22 லிட்டர் 400 மில்லி லிட்டர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து ஆக்குபை பண்ணுச்சுன்னா அதுதான் 1 மோலார் வால்யூம்னு சொல்லியிருக்கிறாங்க. வாயுவின் மோலார் பருமன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் கிவன். இதில் வந்து எவ்வளவு மோல்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து கணக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோல்களின் எண்ணிக்கையை வந்து கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க. 27 கிராம் ஆஃப் அலுமினியம், 27 கிராம் கொடுத்துருக்காங்க. அந்த அலுமினியத்தில் வந்து எத்தனை மோல் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 27 கிராம் ஆஃப் அலுமினியத்தில் வந்து எவ்வளவு மோல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் ஆஃப் த எலமெண்ட். ஓகேவா? மாஸ் ஆஃப் த எலமெண்ட், அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். மாஸ் ஆஃப் த எலமெண்ட்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்டோட மாஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி போடணும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாஸோட எலமெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 27 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்டும் நமக்கு என்னது அப்படின்னா 27 கிராம் தான் இருக்குது. சரி, 127 is 27. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மோல் வேல்யூ எத்தனை மோல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 மோல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இதனோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 மோல் அப்படின்றத ரைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மாஸ் ஆஃப் த எலமெண்ட்டு, எலமெண்ட்டோட நிறை எழுதணும். அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்களே, அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அதனுடைய நிறை எழுதணும். எழுதிட்டு இதுலேருந்து டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே 27 ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் 27 டிவைட் பை 27 கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியத்துக்கு வந்து 27 தான். ஸோ ரெண்டே கிராஸ் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மோல் அப்படின்ற ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அலுமினியத்துடைய மாஸ், ஓகேவா, அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 27. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் எவ்வளோ அப்படின்னா 27 கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் வந்து 54 இருந்து, ஓகேங்களா, அவங்க அட்டாமிக் நம்பர் வந்து 27 இருந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 54 டிவைடட் பை 27 போட்டுட்டு கிராஸ் அவுட் பண்ணோன்னா 127 is 27, 227 சார் 54ன்றது நமக்கு வரும். ஸோ 2 மோல் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிடலாம். இவங்க கொடுத்துருக்க கிராமும் 27, அதனுடைய அலுமினியத்தோட மாசு அட்டாமிக் மாஸ் நம்பரும் எவ்வளோ அப்படின்னா 27. அதனால் கிராஸ் அவுட் பண்ணோன்னா 1 மோல் அப்படின்றது இது ஞாபகம் வைக்காதீங்க, மறந்து 1 மோல் அப்படின்றத இது வச்சுக்குவோம். இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ 27 டிவைடட் பை 27 கிராஸ் அவுட் பண்ணால் 1 மோல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.51 × 10⁻23 மாலிகுல்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அமோனியம் குளோரைடுனுடைய நமக்கு என்னது அப்படின்னா மோல் எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப், ஓகே, எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? எத்தனை மாலிகுல்ஸ், ஓகேவா? இது வந்து அமோனியம் குளோரைடு NH4Cl ஆவோகட்ரோ நம்பர் போடணும். சரிங்களா? ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மால்ஸ் கொடுத்துருக்காங்க 1.51 × 10⁻23 கொடுத்துருக்காங்க. ஆவோகட்ரோ நம்பர் நமக்கு தெரியும் 6.023 × 10⁻23. ஸோ இது ரெண்டுக்கு கேன்சல் ஆயிரும். 10⁻23 கேன்சல் ஆயிரும். நல்லா ஓரலாகவே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரலாக பார்க்கும்போது ஓரலாக பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து ஓரலாக பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும் ஸோ ஓரலாக பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா
ஓகேங்களா. ஸோ 1.5 வந்து இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியே வச்சு போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா. 10^23 10^23 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 1/4 ஓகேங்களா. 1/4 மோல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். சரி, 1/4 அப்படின்றது வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா 0.25 ஓகேங்களா. அதுதான் 0.25 மோல்ஸு ஆஃப் அமோனியம் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது க்ராஸ் அவுட் பண்ணோம்னா 1/4 வரும். 1/4 வந்து டிவைட் பண்ணோம்னா 0.25 மோல்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு வந்து நமக்கு கிடச்சிரும்.